Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். நார்மலாக கொழுக்கட்டையில் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தேங்காய் வச்சு ரெடி பண்ணுவாங்க, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஸ்டஃபிங் கூட ரெடி பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி தான் இந்த கொழுக்கட்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் பச்சை பயிறு ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பச்சை பயிரை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை வேறு ஒரு பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் போட்டிருக்க இந்த வெல்லம் ஸ்வீட்னஸ் மீடியமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் பிடிக்கும்னா ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம போட்ட வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காய்ச்சின இந்த வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இந்த பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது அந்த வெள்ளத்தில் சின்ன சின்ன கல் மண் இருந்தால் அது எல்லாமே வடிகட்டி வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே இந்த கரண்டியால் இந்த பச்சை பயிரை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா மத்து மூலமாக கூட நீங்கள் உடச்சி எடுத்துடலாம். இந்த கரண்டியாலே நான் உடச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த பச்சை பயிரெலாம் நல்லா உடஞ்சி வந்திருக்கு. அந்தளவுக்கு பச்சை பயிர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையே இது கூடயே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நாம் போட்ட அந்த பச்சை பயிறு, வெல்லம், அந்த தேங்காய் துருவல் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம கொழுக்கட்டையில் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் இது வீட்டில் அரைச்ச மாவு தான். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நார்மல் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல சூடான தண்ணியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரே டைமாக ஃபுல்லாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கரண்டியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கையாலேயே கொஞ்சம் ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதுலேருந்தே கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவு வச்சுட்டு கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டஃபிங் அதை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கார்னர் சைட்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை ரவுண்டாக கொழுக்கட்டை ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி கையால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங் கொடுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துருங்க. ரெடி பண்ண இந்த கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டீமர்லேயும் நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே இந்த கொழுக்கட்டையை போட்டு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கையால் சும்மா இதை தொட்டு பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு செம ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிங்கன்னா ஒரு தடவை இந்த பச்சை பயிறு ஸ்டஃபிங் கொடுத்து ரெடி பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.